வணக்கம். இது உங்கள் கொட்டாமுடி எலக்ட்ரீஷியன். உங்களுடன் தமிழால் இணையது மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நம்ம வேலையை பார்த்து நம்மளை ஒரு வீட்டுக்காரவங்க கூப்பிட்டுருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டேங்கை அந்த பக்கம் ஷிஃப்டிங் பண்ண போறோம். இதுக்கு நாங்கள் ஒரு யோசனை பண்ணியிருக்கோம். இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஃபினிஷிங் இருக்குங்கிறத உங்களை காமிக்கிறோம், பார்த்துட்டு சொல்லுங்க. இப்ப நம்ம அந்த பக்கம் இருக்க இந்த டேங்க் தூக்கி இந்த பக்கம் வச்சாச்சு. எப்படி வேலை பார்த்தோம்ங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கு. நீங்க கேட்கலாம் கமெண்ட்ஸ்ல, என்னடா அத்தனை அந்த இடத்துல அத்தனை சூப் போட்டிருக்கீங்க, அத்தனை பெண்டு போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம். ஏன் அப்படி போட்டோம்னு கேட்டீங்கன்னா, பழைய பிளம்பர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதிக அளவுல பெண்டு, அதிக அளவுல நிறைய பெண்டு யூஸ் பண்றப்ப வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி ஃப்ளோ எங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்க எங்க யோசனை தெரிஞ்ச வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வேகமா போறதுனால பெண்டை குறைச்சு ஷூவை பழைய வேலையை ஆக வச்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாருங்க, ஓவர் ஃபுல்லுங்கனே கொடுத்துருக்கலாம். வீட்டுக்காரங்க கேட்டாங்க, அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், இருந்த பழைய பைப்போல ஆக வச்சு அங்கே உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சு கொடுக்குறோம். அது பழைய பால் வால்வு, அதை நம்ம ஆக வச்சு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இந்த இடத்துல நீங்க எல்போ 2 எல்போ போட்டிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு டீ காயின் மட்டும் போட்டா போதுமே நீங்க கேட்கலாம். நாங்க இந்த இடத்துல 2 எல்போனா நாளைக்கு காக்காவோ ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு அது ஏதோ ஒரு கழிவுகளை உள்ள போச்சுன்னா தண்ணி அடைச்சுக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைக்காக நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோம். நம்ம வேலை எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுடன் தமிழால் இணைவதில் மகிழ்ச்சி. இது உங்கள் கொட்டாமுடி எலக்ட்ரீஷியன். நன்றி, வணக்கம்.